ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சிகுமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்துல இருந்து தான் கேட்டுருக்கோம். பிரதிவாரமும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 56வது வாரமாக எல்லை தாண்டியும் கருணை நம்முடைய குருநாதர் பொழிந்திருப்பதை பற்றி தான் நாம கேட்க போறோம். இந்த அனுபவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் ராஜேஸ்வரி சேலம். அங்கே நம்ம போன வாரம் நமக்கு சொன்னார் இல்லையா, கங்கை கரையில நிகழ்ந்த அனுபவத்தை அவர்தான் நம்மோடு இந்த வாரமும் பகிர்ந்துக்கிறார். 2015ஆம் ஆண்டு திருமதி ராஜேஸ்வரி அவரோட பொண்ணை பார்க்கறதுக்காக அமெரிக்க மாகாணத்துல இருக்கிற ஜெர்சி சிட்டிக்கு போயிருக்கா. அன்னைக்கு தன்னோட பேத்திகளை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரத்துக்காக தன்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறா. அப்ப அம்மாவையும் கூட்டிட்டு போறா. விஜயலட்சுமி அவளையும் வாயேம்மா, ஆத்துல சும்மா தானே இருக்க, கூட்டின்னு வரலாம் அப்படின்னு கூட்டின்னு போறா. ஸ்கூல்ல இருந்து குழந்தைகளை கூட்டிட்டு காருக்கு வரத்துக்குள்ள ராஜேஸ்வரி எப்படி விழுந்தானே தெரியல. ஏன் விழுந்தா, எப்படி விழுந்தா ஒண்ணுமே புரியாம கீழே நடப்பாதையில மூர்ச்சையாகிட்டா. இடது கண்ணுக்கு மேல ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. உதட்டுல பல்லு பட்டு கிழிஞ்சுடும் இல்லையா, அந்த மாதிரி உதட்டுல பல்லு பட்டு கிழிஞ்சுடுத்தும். ஒரே ரத்த மயம்தான். கண்ணை திறக்கவே முடியாதபடிக்கு அப்படியே வீங்கி கிடக்கு, உருளைக்கிழங்கு மாதிரி வீங்கி கிடக்கு கண்ணு. உடனே விஜயலட்சுமியோட பெரிய பேத்தி ஹரிதான்ற குழந்தை என்ன பண்றா, ஆத்துக்கு ஓடி போய் தாத்தாவையும் அவ அப்பாவையும் அழிச்சுண்டு வந்துட்டா. அதுக்குள்ள ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்து உட்காண்டு அவளோட தாரக மந்திரமே நம்முடைய நமக்கு எல்லாமே நம்முடைய தாரக மந்திரம் ஸ்ரீகுரோ பாகிமாம் தான் இல்லையா. அந்த ஸ்ரீகுரோ பாகிமாம் சொல்லிட்டே இருக்கா அவ. அப்போ அவ பொண்ணு டாக்டர் அழிச்சுட்டு போறா. வினோத் பட்டேல்னு அவளுக்கு தெரிஞ்ச அந்த அங்க எங்க கூட்டின்னு போனமோ அங்க கூட்டின்னு போறா. அவர் என்ன பண்றார், அவளோட நிலைமைய பார்த்துட்டு இங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க உடனே எமர்ஜென்சிக்கு தான் போகணும், அங்க போய் அட்மிட் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. இருந்தாலும் எதுக்கும் நான் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றார். ராஜேஸ்வரி குருவோட நாம ஜபத்தை நிறுத்தவே இல்லை. அவர் டாக்டர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ராஜேஸ்வரி கரெக்டா பதில் சொல்றா. அவர் காட்டிய விரல்களை, அதாவது அவர் விரல்கள்லாம் எத்தனை இது எத்தனை இது எத்தனைலாம் காட்டுவா இல்லையா, 1 2 விரல காட்டி எவ்வளோன்னு என்ன சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அவர் காட்டும்போது கூட அடிபட்டிருந்த கண்ணிலையும் அவர் பார்த்து கரெக்டாக சொன்னதுனால மருந்துகள்லாம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு ஒத்தடம் கொடுங்கோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி சொல்றார். ஹாஸ்பிட்டல் இதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா போறோம், இப்ப போக வேண்டாம், எமர்ஜென்சிக்கும் போக வேண்டாம், எதுக்கும் போக வேண்டாம், இதை பார்த்துட்டு போனா போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். ஒரே வாரம்தான் அப்படி மலையாக அவளுக்கு வந்த அந்த கீழே விழுந்து அடிப்பட்ட கண்டும் அந்த பல்லு கிழிஞ்சதும் ஒரு வாரம்தான், ஒரே வாரம்தான். எந்த கோளாறும் அந்த கண்ணுல இல்லை, எந்த கோளாறும் இல்லவும் இல்லை. ஒரு வாரத்துல கண்ணு ரொம்ப நன்னா எடுத்து குருவோட கருணையால அவளுக்கு நல்லபடியா அவளோட பார்வை ஒன்றும் இல்லாம தப்பிச்சுது. அவ சொல்றா, குருநாதர் தான் எனக்கு பரமேஸ்வரன்னு சொல்றா.
குருவோட மகிமைய அளவிட முடியுமா? ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிறது தான் தாரக மந்திரம். அவ சொல்றா, என்னோட காலம் முடியும் முடிய இந்த கருணைய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த கருணைய மட்டும் இல்ல, எந்த கருணையும் ஆச்சாரியால் எனக்கு செஞ்ச எந்த கருணையும் நான் மறக்க மாட்டேன். அன்பே சிவம் அப்படிங்கிற என்னோட குருவை அன்பின் திருவுருவமாக என்னை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவனாக என்னோட ஆயுள் முடியும் வரை சரணாகதி பண்ணி அவர் காலடியில இந்த அனுபவத்தை நான் உங்களோட சேர்ந்து சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இப்பேற்பட்ட ஒரு கருணை குருவிற்கு இல்லையா நம் மேலதான். அவரை அவர் காலை நம்ம கெட்டியா பிடிச்சுட்டா போறோம். எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் கண்டிப்பா பார்த்துப்பார். நம்முடைய எண்ணங்களும் மனசும் நல்லதாக இருந்தா போறோம். அவர் கண்டிப்பா நம்மள நிச்சயமா பார்த்துடுவார். அடுத்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் யாருன்னு கேட்டேன்னா, பட்கல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கிற மீனவ பக்தர்கள். அவ பகிர்ந்திருக்கிறா. அவ தங்களோட அனுபவத்தை சொல்றா நம்மள்ட்ட. அவ சொல்றா, எங்கள மாதிரி மீனவர்களோட குலகுரு ஜலகுரு அப்படின்னு சொல்றா அவ. ஜகத்குரு ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் அப்படின்னாலே ஒரு சில இனத்தவர்களுக்கு மட்டுமில்லாம இந்த உலகத்துல உள்ள அனைவருக்கும் ஜாதி சமய வேறுபாடு இல்லாம வழிகாட்டி அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸ்ருங்கேரி ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவாளுக்கு மட்டும்தான் சொந்தம், அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறா. கிடையவே கிடையாது. அவர் அது பாப்பார், இது பாப்பார், நிறைய அந்த மாதிரி வதந்திகள்லாம் உலா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவரை மாதிரி ஒரு கருணை கடல் ஜாதி சமயம் பார்க்காம எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கருணை நம்பணும். அவ்வளவுதான். நீ என்ன வேணாவா நீ இரு, ஆனா அவரை நம்பணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மேங்களூர்ல இருந்து கார்வார் வரையிலான கடற்பகுதியில் வாழும் மீனவர் குடும்பங்கள் தான் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த கடற்கரை பகுதியில ரொம்பவும் ஏராளமான மீனவ குப்பங்கள்லாம் இருக்கு. அவர்கள் எல்லோருக்குமே கண்கண்ட தெய்வம் குல குருவாக இருப்பவர் நம்முடைய குருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பலருக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்காது. எனக்குமே அந்த வருஷம்தான் தெரியும். நாங்க அந்த வருஷம் போகும்போது தான் ஆச்சாரியால்கிட்ட நான் அத்தனை அனுகிரகம் நான் வாங்கிட்டு இருக்கேன். இது 2016ஆம் ஆண்டு அவர்கள் நடந்த ஒரு விஷயத்த அப்படி சொல்றா அவ. சாதுர்மாசிய காலத்துல மீனவாள்லாம் ஆயிரக்கணக்கில் குப்பம் குப்பமாக குருவோட அருளாசிய வாங்கிட்டு போவா. ஆச்சாரியாலும் அவர்களோட ஒவ்வொரு கோரிக்கைகளையும் கேட்டு கேட்டு அவளுக்கு அருள்மழை பொழிவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த குப்பங்கள்ல ஒண்ணுதான் மாவின் கார்கே அப்படிங்கிற மீனவர் கிராமம். இது பட்கல் தாலுகாவை சேர்ந்த ஒரு கிராமம். இங்க 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்லாம் வசுண்டு வந்துட்டு இருக்கா. 2016ஆம் ஆண்டு சாதுர்மாசியத்தின் போதுதான் இந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் 1000 பேர்கள் சுவாமிகளோட தரிசனத்துக்காக வந்திருக்கா. இவர்களோட ஒருங்கிணைப்பாளரான திரு வசந்த் கார்வே அவர்கள்ட்ட இவாள்லாம் மடத்துல இருக்கிறவா பேசிய போது அவர்கள் சொன்ன ஒரு அதிசயத்தக்க விவரங்கள் தான் நாம இப்போ கேட்க போறோம். 1989ஆம் ஆண்டுல முதன்முறையாக அவ நம்முடைய ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளை முதன்முறையா சந்திக்கிறா. அந்த சமயத்துல அவர்களோட வாழ்க்கை ரொம்பவும் கடினமா இருந்தது. ஒருவேளை சோற்றுக்கு கூட அவளுக்கு வழியில்லாத ஒரு நிலைமை. ஆச்சாரியால் அப்போது அவளை ஆசீர்வாதம் பண்ணி, அது மட்டும் இல்லாம வேறொரு சமயத்துல அந்த கிராமத்துக்கு வருகை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆனா என்ன ஆகிறதுன்னா, துரதிருஷ்டவசமாக ஒரு கொஞ்ச மாசத்திலேயே அவர் செத்தி அடைஞ்சுட்டார். அதற்கு பின்னாடி சில மாதங்கள்ல
பிரத்யக்ஷ பகவான், நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் இவாளோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ற ஆச்சாரியாள். அவர் என்னைக்கு விஜயம் பண்ணினாரோ அன்னையிலிருந்து அவளுக்கு பொற்காலம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் கூட மிகையே கிடையாது. அவ ஊர்ல மீனவர்களுக்கு சொந்தமான ஒரு தொன்மையான கோவில் ஒண்ணு இருக்கு. ஸ்ரீ குடமீஸ்வரரும் துர்காம்பாளும் அங்க பிரதான மூர்த்திகள். அந்த கோவிலின் மேல பல ரிஷிகள் சாபம் இருப்பதாகவும் அதனால அந்த அதனால அந்த கிராமம் நலிவடைந்து விட்டது அப்படின்னும் அஷ்டமங்கள ஜோசியம் பார்த்து சொல்லப்படுறது. நம்முடைய ஆச்சாரியால் அந்த கோவிலின் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்து கவலையே பட வேண்டாம், இனிமே இந்த கோவிலின் மேல எந்த ஒரு சாபமும் கிடையாது, எல்லாம் நிவாரணம் ஆயிடுத்து அப்படின்னு உறுதி அளிக்கிறார் அவளுக்கு. ஆச்சாரியால் காலடிப்பட்ட அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் எங்களோட முன்னேற்றம் ரொம்பவும் வியப்புக்குரியதுன்னு சொல்றா. யார்தான் அப்படி சொல்ல மாட்டா? நம்ம ஆச்சாரியால தெரிஞ்சவா, ஆச்சாரியால பக்தி பண்றவா, யாரும் எல்லோருமே இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுக்கப்புறமா வேறொரு அனுபவத்தோடு உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஸ்ரீகுரு பாகிமாம், பரமதயாளோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம், விதுஷேகர பாரதி பாகிமாம்.